என்னக்கா இது இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எப்படிடா இத நான் என் வாயால உன்கிட்ட சொல்லுவேன்? நீ அவரை மரியாதைக்குரிய மனுஷனா மதிச்ச. அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்த. இந்த நேரத்துல போய் அவர் குடிக்கிறாருங்கிற விஷயத்தை உன்கிட்ட எப்படிடா நான் சொல்லுவேன்? என்னக்கா சொல்ற? நம்ம சுப்பு மாமாவா? சத்தியமா என்னால நம்பவே முடியலக்கா. இல்லடா, இதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லடா. ஒரு விதத்துல நீயும் நானும் கூட காரணம் தான். என்னக்கா சொல்ற? அவரை நான் குத்த சொல்ல மாட்டேன்டா, நியாயமா சொல்லவும் கூடாது. அவர் மேல எந்த தப்பும் இல்லடா. நான் செஞ்சதுதான் தப்பு. அவரால தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியலடா. காலையில என்கிட்ட சத்தியம் பண்றாரு, குடிச்சதுக்காக வருத்தப்படுறாரு. குழந்தை இல்லாத ஏக்கம் அவரை பிச்சு திங்குதடா. இழந்து போன சந்தோஷம் அவரு மனச உலுக்கி சாயங்காலம் குடிக்க தூண்டி விட்டுருதுடா. என்னக்கா அவர் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏதாவது சொல்லி தடுக்க கூடாதா? எப்படிடா நான் தடுக்கிறது? ஒரு குழந்தை பெத்து அவர் கையில கொடுத்திருந்தா என்னால தர முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த கூடி அவருக்கு தரும் போது நான் எப்படிடா அதை தடுக்கிறது? என்ன சொல்லி என்ன தடுக்க சொல்ற? அழாதக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்க்கா. அன்னைக்கு புடவை எடுக்க உன்னை கடை கூட்டு போகாம இருந்திருந்தா இவ்வளவு தப்பும் வந்திருக்காதுல்ல. எல்லா தப்புக்கும் நான் தான்க்கா காரணம். யாரையோ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல சங்கர். எனக்கு அவர் குடிக்கிறது கூட கவலை இல்லடா. என்ன இந்த சமுதாயம் என்னையும் அவரையும் ஏளனமா பாக்குறது கூட எனக்கு ரெண்டாவது பட்சம் தான். ஆனா அவர் குடிச்சு வீணா போயிடுவாரோன்னு, இந்த பழக்கத்துல இருந்து அவரை திரும்ப கொண்டு வர முடியாதோன்னு தாண்டா எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாதக்கா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். என்னக்கா, யாருக்கு பால்? திவ்யாவுக்குடா. எனக்கு பால் இல்லையா? நீ இன்னைக்கு சாவு, நாளைக்கு உனக்கு பால் ஊத்திடுறேன். பின்ன என்னடா, உனக்கு இப்ப பால் குடிச்சிட்டு அலையிற வயசா? இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது பால் குடிச்சிட்டு அலைஞ்சிருக்கும். சரியான டியூப் லைட்டுடா நீ. ஏங்கா செம்பட்ட முடியெல்லாம் தூக்கி போட்டு பால்ல கலக்குறிய? பிறக்க போற குழந்தைக்கு முடி செம்பட்டையா பிறக்கணுங்கிறதுக்காக தானே? குடிய கெடுக்கிறதுக்குன்னு வந்தவனே. இது குங்கும பூடா. இத பால்ல கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோயே, பிறக்க போற குழந்தை அப்படியே தக்காளி பழம் மாதிரி சக்கச்சவேன்னு பிறக்கும். அப்ப மல்லிப்பூ போட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லு. உனக்கு இருக்கிற அறிவை நினைக்கும் போது நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. பாண்டி மடம் கீழ்பாக்கணும் ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டியவன். அதெல்லாம் நான் வீட்டுல வச்சு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் என் தலையெழுத்து. போடா. இல்லையே, குழந்தை பிறக்கக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லையே நம்ம வீட்டுல. அக்கா குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு போகுது. இதுல ஏதோ ஒரு பிளான் இருக்கு. எம்மா மர்மோளே. என்னையா அத்தை? ஒன்னியத்தான் அப்படி கூப்பிட்டேன். இவனை கூப்பிடுறதா இருந்தா எரும மாடல் கூப்பிட்டுருப்பேனே.
இல்ல திடீர்னு பாசமா மருமகளேன்னு கூப்பிடுறீங்கல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. வந்துட்டான். எங்க இருந்து தான் வரானே தெரியாது, கரெக்டா வந்துடுறான். இப்ப எதுக்கு நீ அவளை மருமகன் கூப்பிட்ட? அதானே. என்னடா என் மருமவள ஆசையா கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என் மருமவட்ட 5 நிமிஷம் தனியா அந்த வீட்டுல பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாங்கும். ஏமாப்ல ஏதோ திவ்யாவுக்கு இசட் பிரிவு படை பாதுகாப்பு தலைவன் மாதிரி கூப்பிடாமே டக்குன்னு வந்து ஆஜராகிற. இல்ல மாமா, என் அம்மா இவளை பாசமா கூப்பிட்டாலே அதுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன விஷயம் சொல்லு. இந்த பாலை என் மருமவள குடிக்க சொல்லு. இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு? என்ன என் பொண்டாட்டிக்கு மஞ்சள் காமல் வரதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? மஞ்சள் கலர்ல மட்டுமா தெரியுது, சிவப்பு கலர்லயும் கலர் தெரியுது பாரு. ராசா, இது குங்குமப்பூடா. குங்குமப்பூ கலந்த பாலை குடிச்சோன்னு வச்சுக்கேய, பிறக்க போற குழந்தை ஒன்ன மாதிரி இல்ல, இவள மாதிரி சிவப்பா பிறக்கும். திவ்யா, நான் சொல்லல, நாரதர் மாம்பழத்தை கொடுத்து சிவன் ஃபேமிலியில கலகத்தை உண்டாக்குன மாதிரி எங்க அம்மா குங்குமப்பூ கொடுத்து குடும்பத்துக்குள்ள குழப்பமும் கலகமும் பண்ண பாக்குது. அவன் அப்படிதான் சொல்லிட்டு கிடப்பாமா. நீ பாலை குடிமா. திவ்யா வேணாம், குடிக்காத. அட குடிமா, பிறக்க போற குழந்தை நல்ல சிவப்பா பிறக்கும். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத குடிக்கிறதுனால அப்படிலாம் ஒண்ணும் ஆயிடாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ என்ன டாக்டர்கிட்ட போய் ஏதாவது செக் பண்ணிட்டு வந்தியா? இல்ல. அப்போ நீங்க வந்து இத்தனை நாள் ஆச்சு, அதுவும் இல்லாம முன்ன மாதிரி நீங்க சண்டை கூட போட்டுக்கிறது இல்ல, பன்றி பறவைகள் மாதிரி ரொம்ப அன்னோனியமா வேற இருக்கிய. என்னது? அதான் ஏதோ ஒரு பறவை ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியாம இருக்குமாமே. அன்றில் பறவைகள். அதேதான், அந்த பறவையே தான். நீ வேற தூக்கத்துல கைய அவன் மேல ஏதாவது போட்டு. அத்தை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எதுவும் தெரியாதுமா, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் நாம சொல்லி நடக்கிறது இல்ல, இதெல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுதான். நான் முந்தா நாள் வேற ஒரு கனவு கண்டேன். நீ பேர பிள்ளைய பத்தி என் கையில குடுக்கற மாதிரி. அதுக்கு கூட நான் இருத்திக்கு ரேஷன் பேர் வச்சத பாத்துக்கைய. உன் புத்தி ரேஷன் கடையோட நிக்கட்டுமே, அது ரித்திக் ரோஷன். ஏதோ ஒரு ரோஷன் பேர் வந்துருச்சுல. அம்மா, உனக்கு இன்னொரு கதை தெரியுமா? பருத்தி செடியில காய்ச்சிட்டு இருக்கும் போதே அதுக்கு ஒருத்தன் உனக்கு ஒரு வேட்டி எனக்கு ஒரு சட்டைன்னு கணக்கு போட்டானா. அந்த மாதிரி இருக்கு உன் கதை. இந்த பாருடா, என்னைக்குமே நம்பிக்கை வர்ற மாதிரி பேசணும். ஏமா, இவன் பேசுறதுல நீ ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடாத. பாலும் சூடு ஆறுறதுக்குள்ளேயே குடி, அப்பதான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அது அந்த மாதிரி விசேஷம் இருந்தா தானே குடிக்கணும். திவ்யா, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த மாதிரி தான் இருந்தாதான் குடிக்கணும்லாம் இல்லையா? நாம சாதாரண நேரத்தை கூட சாப்பிடலாமா? உடம்பு மினுக்கு ஏற மாதிரி அப்படியே கலர் மாறுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? அப்படி எடுத்துக்கோ. ஏக்கா, நீ கண்டதெல்லாம் வெட்டு வெட்டு வெட்டிக்கிட்டு இருப்பிய. நீ மாசமா இருக்கும் போது நீயும் குங்குமப்பூவை வெட்டி இருந்தேன்னு வச்சுக்க, மாப்பிளையும் தங்க கலர்ல பிறந்திருப்பான்ல. மாமே இந்த பாலை கூட எனக்கு வாங்கி தந்தது இல்ல, அவரு எனக்கு குங்குமப்பூ வாங்கி தராரு. குங்குமப்பூ. ஏமா, நீ சாப்பிடுமா. இந்தா. குடி மருமோளே, குடி. டம்ளர் ஏன்ட்ட குடு, நான் கழுவி வச்சுக்கிறேன். நீ போய் படுத்தாயி போ. அம்மா, டோன்ட் டிஸ்டர்ப் அகைன், ஐ வில் கில் யூ. என்ன அக்கா, என்ன மாப்பிள உன்னை கிள்ளிருவேன்ட்டு போறான்? அண்டி சண்டை பேசாத, சும்மா வாய் மூடிட்டு. எல்லாம் உனக்கு தெரியுமாக்கா? எனக்கு தெரியுமே. என்ன? என் புள்ள என் மருமவ கண்ணத்தை பிடிச்சு கிள்ள போறேன்னு சொல்லிட்டு வரான். ஐயோ, கிள்ளட்டும் கிள்ளட்டும், நல்லா கிள்ளட்டும். இவங்க கிள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. என்னக்கா அது? ஒரு அத்தைக்காரி நானே என் கையால பாலை காய்ச்சி
நடந்து பாசமா வந்து ஒரு சென்டிமெண்டோட எம்மா குடிமான்னு கையில குடுத்தேன்ல, அவ என்னமோ இந்த கறவ மாடு கஞ்சி தண்ணிய மடக்கு குடிக்கிற மாதிரி ஒரே மடக்குல முழுங்கிட்டாளே. இவளுக்கு எந்த சென்டிமெண்ட்டுமே இல்லையா? அதானக்கா, இவ அடிச்ச வேகத்தை பார்த்தா எனக்கே சரக்கு அடிக்க கடை பக்கம் போகணும்னு தோணுது. அரிசி கடை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரிசி கடைக்கு போனீனா உங்க மாமா வர சொல்லு. என்னடா? இல்ல, இன்னொரு டம்ளர்ல குங்குமப்பூ பால் ரெடியா எடுத்து வச்சிருக்கியா? அதான் மாமாவை கூப்பிடுறியா? அத்தையே திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு வேற என்ன வேணும்? எங்க அம்மா இவ்வளவு பாசமா சீன் போடுதுன்னா நாளை காலையில ஏதோ பிரச்சனை பண்ண போகுதுன்னு அர்த்தம். சேச்சா, அத்தை முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்பவே மாறிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்க என்கிட்ட சண்டை போடுறதும் இல்லைங்க. திவ்யா, நீ தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீ வேணா பாரு, நாளை காலை நான் கடைக்கு போகும்போது அம்மா 7:30 கூட்டல என் பேரை நீ மாத்தி வச்சுக்கோ. அப்படியா சொல்றீங்க? சரி, நீ படு. பார்வதி, என்ன நல்லா இருக்கியா? வா கற்பகம், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எழுத்து வீட்டுல தான் இருக்கோம். பார்த்து பேசி 10 நாள் ஆச்சு. ஆமா, உன் வீடு என்ன பூட்டியே இருக்கு? அது என் பேர பிள்ளைக்கு மொட்டை பாடுறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். இந்தா கோயில் பிரசாதம். எங்க மொட்டை போட்டீங்க? தலையில தான். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. திருப்பதியா திருத்தணியா பழனியான்னு கேட்டேன். என் மருமகளுக்கு லீவு கிடைக்கல, அதான் காஞ்சிபுரத்துக்கு போய் சிம்பிளா மொட்டை போட்டோம். ஓ, காஞ்சிபுரத்துல மொட்டை போட்டீங்களா? நம்ம சுப்பு அங்கதானே ஏபி ஆபீஸ்ல வேலை பாக்குறான். சுப்பு தானே? பார்த்தேன். உன்கிட்ட சொன்னா வருத்தப்படுவியன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் சொல்லாம போனா தப்பா போயிடுமேன்னு பாக்குறேன். என்னது சொன்னா தப்பாயிடும்? சுப்புவ காஞ்சிபுரத்துல பாத்தியா? உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்கே. உன் மருமக கர்ப்பமா இருந்து குழந்தை இறந்து போயிடுச்சாமே. ஆமா கற்பகம், அந்த கொடுமையை ஏன் கேக்குறேன்? நான் போயிருந்தேன். அவ அழுகிய என்னால தாங்க முடியலம்மா, அதனால்தான் வந்துட்டேன். அதை விட இன்னொரு கொடுமை இருக்குமா? சொல்றேன்னு பயப்படாத. கற்பகம், என்ன சொல்ற? உன் புள்ள சுப்பு குடிகாரன் ஆயிட்டான். என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. நேர்ல என் 2 கண்ணால பார்த்தேன். முதல்ல நம்ம சுப்புதானான்னு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா சந்தேகமே இல்ல, சுப்புதான். நாங்க கோயிலுக்கு போயிட்டு கார்ல வந்துட்டு இருந்தோமா, சுப்பு நல்லா குடிச்சிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது தடுமாறி எங்க கார் மேல விழுந்துட்டான். ஐயோ, என்னம்மா சொல்ற? ஏற்கனவே இங்க புயல் அடிக்குது, நீ வேற புழுதிய கலப்பாதம்மா. என் புள்ள குடிக்க மாட்டா. நீ வேற யாரையும் பார்த்துட்டு சுப்புன்னு நினைச்சு சொல்ற. ஏமா, நம்ம சுப்புவை நமக்கு தெரியாதா? ஆனா என் புள்ள குடிக்க மாட்டானே. கோயிலுக்கு போயிட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தோம். ஒரு குடிகாரங்க கார்ல வந்து விழுந்தான். அடிக்கடி ஏதாவது பட்டுருச்சான்னு நாங்க இறங்கி பார்த்தோம். சுப்பு போதையில கவுந்து கிடந்தான். ஐயோ, நான் சுப்பு சுப்புன்னு எழுப்புறேன். அவனுக்கு என்ன அடையாளமே தெரியல. ஐயோ, ஒரு மனுஷன் இப்படியா ஆளு அடையாளம் தெரியாம குடிப்பான்? குடினா குடி, அப்படி ஒரு குடி. ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? மொட்டையெல்லாம் போட்டாச்சு. என்ன ஆண்டி, வீட்ல விசேஷம்னா எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எதிர்த்த வீட்ல இத்தனை வருஷமா இருக்கும், பேரனுக்கு சைலண்டா மொட்டை போட்டீங்க. மாமாவுக்கு லீவு கிடைக்கல மாதவா. திருப்பதிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில சொதப்பிருச்சு. அதான் திடீர்னு போயிட்டு வந்துட்டோம். சரி சரி. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இவ என்னென்னமோ சொல்றாமா, என்னால் நம்பவே முடியல. ஏண்டா மாதவா, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? என்னம்மா
எனக்கு எப்படி தெரியும்? அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல மாதவா, நாங்க காஞ்சிபுரத்துக்கு மொட்டை போட போயிருந்தோம். அங்க உங்க அண்ணன் சுப்புவை பார்த்தோம். நல்லா குடிச்சிட்டு போதையில எங்க கார்ல வந்து விழுந்துட்டான். சுப்புவா? நானும் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். எங்க வீட்டுக்காரர் தான் போய் சொல்லு, நல்லது கெட்டது தெரிஞ்சாதான் அவங்களும் ஏதாவது பண்ணுவாங்க, தப்பு இல்ல. சுப்புவும் நம்ம புள்ள மாறின்னு சொல்லி அனுப்புனாரு. அதான் சொன்னேன். இல்லைன்னா எனக்கும் சொல்ல வேணான்னு தான் இருந்தது. நம்பவே முடியலையே. சொல்றத சொல்லிட்டேன். உங்களை யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. சுப்புவுக்கு புத்திமதியை சொல்லி உடனே திருத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக தான் சொன்னேன். இப்படியே விட்டுறாதீங்கம்மா, ரொம்ப மோசமாயிடும். நான் வரேம்மா. நான் வரேன்ப்பா. சுப்பு குடிக்கிறானா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதிர்ச்சியா உங்களுக்கு? எனக்கேண்டி அதிர்ச்சியா இருக்கணும்? சரசு மாதிரி ஒரு நன்றி கெட்ட பொண்டாட்டியும் சங்கர் மாதிரி ஒரு மானம் கெட்ட மச்சான் இருக்கும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் குடிக்கதான் செய்வான். டேய், என் பிள்ளையையும் மருமகளையும் அபத்தமா பேசாத. நான் கழுகி போயிடும். போமா. அவங்க 2 பேர் கொடுத்த டார்ச்சருக்கு உன் புள்ள சுப்பு எப்போ சாராய கடைக்கு போயிருக்கணும். இது ரொம்ப லேட்டு. மாதவா, சொந்த அண்ணனை பத்தியே இப்படி பேசுறியே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. இப்ப ஊரே பேசுது, அப்ப ஊர் உருப்படாம போயிடுமா? அவன் ஏன் குடிச்சானோ, எதுக்கு குடிச்சானோ, மனசுல என்ன வேதனையோ கஷ்டமோ. பாவம், குழந்தை வேற இறந்துடுச்சு. இனிமே பிறக்கவே பிறக்காது. இவ்வளவு துன்பம் கஷ்டம் ஒரே நேரத்துல வந்தா யாருக்குதான் மனசு விட்டு போகாது? என்னம்மா நீ பெத்த புள்ளன்றனால சீன் போடுறியா? அவன் அங்க குடிக்கிறதுக்கு நீ இங்க இருந்தே சப்பக்கட்டு கட்டுறியா? விட்டா சரக்குக்கு சைட் டிஷ் கொரியர்ல அங்க அனுப்புவ போல இருக்க. அவர் குடிக்கிறது கூட தப்பு கிடையாது. அவர் வேதனையை ரசிச்சு சிரிச்சு அரக்கத்தனமா கமெண்ட் பண்ற பாத்தியா? நீ குடிகாரனை விட கேவலமானவன்டா. சும்மா நிறுத்துறே. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து உன்னை உதைக்க போறேன் பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. பேசுற பேச்சு. அழாதீங்க அத்தை, பட்ட காலையே படுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கம்பீரமா நின்ன மனுஷன் அவரா குடிச்சிட்டு தடுமாறிட்டு இருக்காரு. ஏதோ கஷ்ட காலம் அத்தை. அவர் சீக்கிரமே இதுல இருந்து வெளியில வந்துருவாரு அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நீ முதல்ல சரசுக்கு போன் போடுமா, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அத்தை, அவங்களே பாவம் மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. இல்லம்மா, அதுக்காக விசாரிக்காம விட்டுற முடியுமா? நீ போன் போடுமா. போன் போடுமா, போன் போடுமா. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காரேக்கா? ஐயோ அக்கா, என்னக்கா பண்றது? எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவர் இப்படி மண்டபத்துல வந்து தகராறு பண்ணுவார்னு யாருக்கா கண்டா? ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாருக்கா. நாம என்னதான் படிச்சிருந்தாலும் புத்திசாலியா இருந்தாலும் கடைசியில இந்த ஆம்பளைங்க போடுற தாளத்துக்கு தானே ஆட வேண்டியிருக்கு. அவர் பேச்சுக்கு மறுத்து பேசினா ஒரே சண்டை சச்சரவு. குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமே போயிடுது, மனசுல இருக்கிற நிம்மதி போயிடுது. அது வாஸ்தவம் தான். எப்படி இருக்கீங்கக்கா? சுப்பு மாமா எப்படி இருக்காரு? இருக்கும். அத்தை பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. சரசு, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. என் காதுக்கு என்னென்னமோ செய்தி எல்லாம் வருதுமா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? என்னம்மா, சுப்பு குடிக்கிறானாமே?